ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மொறுன்னு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் இருக்கிற சோளத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோளத்தை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வந்தாவே போதும், ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போது சோளம் வந்து நல்லா ஆறி இருக்கு. இது நம்ம வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு வந்து எடுத்திருக்கேன். பாதி மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோளத்தில் மாவு சரியாக ஒட்டியிருக்காது. இப்போது மிச்சம் இருக்கிற சோள மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்பலாம் நம்ம கலக்க வேண்டாம், சும்மா லைட்டாக பரட்டி விட்டால் போதும். ரொம்ப கலந்தீங்கன்னா மறுபடியும் சோளத்தில் இருக்கிற மாவெல்லாம் தனியாக உறிஞ்சி வந்துடும். அதனால லைட்டாக மட்டும் பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சோளம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சோளத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சோளத்தை எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம், இல்லைனா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். பாருங்க, சோளம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. சோளம் வந்து நல்லா வேகட்டும். எண்ணெயோட கொதி நல்லா அடங்கின உடனே நம்ம வந்து இந்த சோளத்தெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக கலரும் வந்துருச்சு, எண்ணெயோட கொதியும் அடங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக வேற ஒரு பவுலில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சோளத்தில் மசாலா நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு பிறகு கடைசியாக ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த கிறிஸ்பி கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு புளிப்பு கார சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பி கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.